பிள்ளையான் அவர்களுடைய கட்சி அலுவலகத்தில் மட்டக்களப்பில் இருக்கிற வாவிக்கரை என்ற பகுதியில் இருக்கிற அவருடைய கட்சி அலுவலகத்தில் அதிதீவிர நடவடிக்கையில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். பிள்ளையானுடைய ஏனைய குற்றச்செயல்கள் தொடர்பாக சில விடயங்கள் வெளியிடப்படும் என்று சொல்லியிருந்தார். மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு இரு நாடுகள் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு தனியார் ஊடகத்தில் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரை பற்றி விமர்சன ரீதியாக பல கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வாரார். அண்மை காலமாகவே மீண்டும் விடுதலை புலிகள் அமைப்பினரை உள்வாங்கிறதுக்கு காரணமாக இருப்பார்கள் என்ற சந்தேகம் எழுகின்றது என்று யார் சொல்கிறார்? சரத் பொன்சேகா அவர்கள் இருவருமே, அதாவது சுமந்திரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுமே இந்த கலந்துரையாடல் பற்றின கருத்துக்களை சொல்லியிருக்கின்றனர். அதுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் உகந்த அணுகுமுறை நாங்கள் கொள்கை ரீதியாக இந்த தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள் நாங்கள் எங்களுடைய அந்த நிலப்பாட்டு தொடர்பாக விட்டு கொடுப்புகளை கூட நாங்கள் செய்ய தயார். நாங்களும் எந்த விட்டு கொடுப்புக்கும் தயாரில்லை. ஒற்றையாட்சி அடிப்படையிலே நாங்கள் எந்த அரசியலமைப்புக்கும் இணங்கப் போவதில்லை. நாங்கள் அப்படியான ஒரு செயற்பாட்டுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். சந்திப்பு நல்லது. ஏனென்றால் நாங்கள் சண்டபிடிக்கையிலே நாங்கள் அடிப்படையில் தானே அதனுடைய நல்ல எந்த சந்தர்ப்பத்திலையும் என்பிபி ஆதரவை ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் பிள்ளையான் அவர்களுடைய கட்சி அலுவலகத்தில் மட்டக்களப்பில் இருக்கிற வாவிக்கரை என்ற பகுதியில் இருக்கிற அவருடைய கட்சி அலுவலகத்தில் குற்றப்புலனாய்வுத்துறையினர் மற்றும் போலீஸார் அதிதீவிர நடவடிக்கையில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர் தொடர்பான குற்றங்கள் அல்லது குற்ற பின்னணியை விசாரிக்கும் நோக்கில் இந்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இந்த பிமல் ரத்நாயக் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் கூட இந்த பிள்ளையானுடைய ஏனைய குற்றச்செயல்கள் தொடர்பாக சில விடயங்கள் வெளியிடப்படும் என்று சொல்லியிருந்தார். அதாவது ஏற்கனவே அவர் இந்த விரிவுரையாளருடைய கடத்தி சென்று அவரை சித்திரவதை செய்த தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். உயிர்த்தனர் தாக்குதல் தொடர்பாகவும் சம்பந்தமான தகவல்கள் வெளிவந்திருக்கு என்று சொல்லியிருந்தார். ஆகவே அது தொடர்பான அந்த குற்ற பின்னணியை ஆராய்வதற்காகத்தான் இந்த தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்ற அதே நேரத்தில் நாங்கள் இற்றை வரைக்கும் காணொலி எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் வரைக்குமே அவருடைய வீட்டில் தேடுதல் நடவடிக்கை, அவருடைய கட்சி அலுவலகத்தில் தேடுதல் நடவடிக்கை நடந்த வண்ணமே இருக்கின்றது. ஆகவே இது ஒரு பெரிய செய்தியாக இப்போ ஒரு பரவலாக பேசப்படுகின்ற செய்தியாக இந்த பிள்ளையானுடைய கட்சி அலுவலகத்தினுடைய தேடுதல் நடவடிக்கை மாறி இருக்கின்றது. அங்கே இருக்கிற பலரையும் விசாரித்திருக்கின்றார்கள். முன்னை நாட்கள்லையும் இந்த விடயம் ஆராயப்பட்டது. அவருடைய வீட்டில் இருந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன என்று அவருடைய கட்சி அலுவலகத்தில் இருந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன என்று பல விஷயங்கள் வெளியாகிய வண்ணமே இருந்தன. இது ஒரு பகுதி, இதொரு வகையில் இருக்க. இன்னொரு செய்தியாக இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு இரு நாடுகள் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த விஜயராம மாவட்டத்தில் இருக்கிற மஹிந்த ராஜபக்சனுடைய வீட்டிலிருந்து மஹிந்த ராஜபக்ச எழும்ப வேணும்
இரண்டு அதனுடைய பராமரிப்பு செலவே கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேலே தாண்டி போய் கொண்டிருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச இப்போ வாடகை கொடுக்கணும்னா 45 லட்சத்துக்கு மேலே வாடகை கொடுக்கணும்னா அன்ரோமா அரசநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மஹிந்த ராஜபக்சவை எச்சரித்திருந்தார். அப்போ இந்த விழா விஷயத்தையும் நீங்கள் எழுத்து மூலமாக எழுதி தந்தீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவேன் என்று மஹிந்த ராஜபக்ச தரப்பிலிருந்து ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்திலையும் சரி பொது வழியிலையும் சரி நாமல் ராஜபக்ச இதை எதிர்க்கும் முகமாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அந்த வகையில் சக்தி வாய்ந்த இரு நாடுகளினுடைய தலைவர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு கொடியை தூக்கியிருக்கின்றார்கள். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா அவர் நாட்டை பாதுகாப்பதற்கு மிகவும் முக்கியமான சில விஷயங்களை மேற்கொண்டவராம். அப்போ அவரை இந்த வீட்டிலேருந்து வெளியில் போக விடக்கூடாது. அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டியது இந்த நாட்டின் ஆட்சியாளர்களோட பொறுப்பு. அப்போ அவரை பாதுகாக்காமல் இப்படி வெறுமனே நட்டாட்டில் கைவிடுற இனம் என்ற பொருள்பட அந்த குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த 2 நாடுகளுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்று சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இதை வைத்து பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இந்த அமைச்சர்களுடைய கைதுகள் அவர் ஒரு பக்கம் நடந்து கொண்டு வர இந்த சமயத்தில் இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய இந்த குறிப்பிட்ட விடயம் ஏன் திடீரென்று பேசப்படுகின்றது என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. ஏண்டா இந்த ராஜபக்சக்கள் கைது செய்யப்படவில்லை என்று ஒரு சாரார் தங்களுடைய கருத்துக்களை அல்லது இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டு வர இந்த சூழலில் மஹிந்த ராஜபக்சவின் அல்லது ராஜபக்ச குடும்பத்தின் மீதான ஆதரவு நிலைப்பாட்டு வர்றது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறதுன்னு தான் சொல்ல வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பொன்சேகா சார் பொன்சேகா அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தனியார் ஊடகத்தில் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரை பற்றி விமர்சன ரீதியாக பல கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வாரார். அண்மை காலமாகவே ஏன்னா குறிப்பிட்ட காலப்பகுதியில் இவர் கொஞ்சம் பேசாமல் இருப்பார். பிறகு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பினரை சாடி சில கருத்துக்களை முன்வைப்பார். பிறகு கொஞ்ச காலம் இந்த அரசியல் நிலைப்பாடுகளை பற்றி கேட்க ஆரம்பிப்பார். இப்போ திருப்பி அந்த அரசியல் நிலைப்பாடுகளை தூக்கி இருக்கிறார். அதில் குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பினரை பற்றி பேசுகிறதில் இவர் கைதேர்ந்தவர் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறுவார்கள். என்றால் கடைசி யுத்தத்தில் தளபதியாக இருந்தார் என்ற ஒரே காரணத்துக்காகவே இவர் தன்னுடைய அரசியல் மேடைகளில் விடுதலை புலிகள் அமைப்பினரை பயன்படுத்தி பேசுவது வழக்கமாக வைத்திருக்கின்றார். அந்த வகையில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடைபெற்ற ஒரு நேர்காணலில் கூட மீண்டும் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரை இழுத்து பேசியிருக்கிறார். அவர்கள் என்ன கேட்கின்றார்கள் என்றால் இந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இது காரணமாக விடுதலை புலிகள் அமைப்பினர் மீள் எழுச்சி பெறுவார்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு இப்போ இருக்கிற அரசாங்கம் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. இப்போ அதாவது தமிழர் தரப்பில் கேட்கப்படுற விஷயங்கள் இல்லாமல் அவர்கள் செய்கிற போக்கில் தான் இருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் ஒரு படை குறைப்பும் நடைபெற்றிருக்கின்றது. இந்த ஐஎம்எஃப் சில விஷயங்களை முன்னெடுக்குது. இந்த படை குறைப்பை எடுக்கிறதுக்கும் முன்வைக்கிறதுக்கும் ஐஎம்எஃப்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அரசின் பாதுகாப்பை வச்சு தான் இதை பற்றி கவனம் செலுத்தணும். ஆக இந்த படை குறைப்பை இவர்கள் தேவையில்லாமல் செஞ்சு மீண்டும் விடுதலை புலிகள் அமைப்பினரை உள்வாங்கிறதுக்கு காரணமாக இருப்பார்கள் என்ற சந்தேகம் எழுகின்றது என்று யார் சொல்கிறார்? சரத் பொன்சேகா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆக இவருடைய கருத்து பல விமர்சன அலைகளை எழுப்பியிருக்கின்றது. போகிற போக்கில் சில கருத்துக்களை தன் எதிர்ச்சியாக சொல்லிட்டு போகிறார். ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆராய்வு இல்லாமல் சும்மா அடித்து விடுற மாதிரியான கருத்துக்களை சொல்லிட்டு போகிறார் என்ற விமர்சனங்கள் இவர் மேலே முன்வைக்கப்படுறது. அந்த வகையில் தான் இந்த கருத்தும் பலராலையும் பார்க்கப்படுதுன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா மனோ கணேசன் அவர்கள் அண்மையில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த சிவலோகநாதன் என்ற ஒருவர் பற்றின ஒரு கருத்தை முன்வைக்கிறார். வந்தாப்புரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆக இந்த ஒரு காலகட்டத்தில் அன்ரோமா அரசநாயக்கனுடைய ஆட்சியில் நாங்கள் இப்போ இந்த வெளிநாட்டு முதலீடுகள் உள்ளிருப்போம், வெளிநாட்டாக்கள் உள்ளே வரலாம் என்ற பல விடயங்களை சொல்லியிருந்தார்கள். அப்போ வெளிநாட்டவர்கள் உள்ளே வரலாம் என்று சொன்னவர்கள் ஏன் இப்போ இந்த சிவலோகநாதன் அவர்கள் உடனே வந்தா பிறகு உள்ளே தூக்கி வைக்கிறார்கள்? வெற்றிலை பார்க்க வச்சு நீங்கள் வாங்கொண்டாலே தண்ணீர். அப்போ அவருக்கு அங்கே இருப்பிடம் இல்லை. அவருக்கு அங்கே சென்னை இலங்கைக்கான விசாவை கொடுத்து அனுப்பியிருக்கின்றது. அப்போ அவரை நீங்கள் கைது செய்ய வேண்டியதற்கான காரணம் என்ன என்ற பல கேள்விகளை மனோ கணேசன் அவர்கள் எழுப்பியிருக்கின்றார். ஆகவே ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இவருடைய கைது நடவடிக்கை நிகழ்ந்திருக்கின்றது என்கின்ற பொருள்பட யாரும் மனோ கணேசன் அவர்கள் சொல்லியிருக்கார். திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பெட்டில் வாக்கு திருப்பி கூப்பிட்றீங்க, வேணும் திருப்பி கைது செய்கிறீங்க என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த
வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் வவுனியா பழைய பேருந்து நிலையத்தின் முன்பாக ஒரு போராட்டத்தை முன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் வந்து அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக முக்கியமாக என்ன விஷயத்தை சொல்லிடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எங்களுடைய உறவுகளை தேடி நாங்கள் முன்வைத்த போராட்டங்களில் 300க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அப்போ இன்னும் இருப்பவர்கள், போராட்டம் செய்பவர்கள் உயிரிழப்பதற்கு முன்பாக வேணும் எங்களது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்கின்ற விடயத்தை நீங்கள் வெளிக்கொண்டு வாருங்கள் அல்லது எங்களுக்கு சொல்லுங்கள் என்ற விடயப்பிறப்ப அவர்கள் முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஆக இது இப்படி இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் பரப்பில் வந்து தமிழ் தேசிய கட்சிகள் இணையுமா இணையாதா என்கின்ற பல கேள்விகள் எழுது. அதில் குறிப்பாக அண்மையில் இந்த சங்கு சின்னம் வந்து தமிழரசு கட்சிக்கு தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார்கள். பிறகு அவர்கள் என்ன நிலைப்பாடு தெரிவித்திருந்தார்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழரசு கட்சியோடு இணையாமல் ஒரு முரண்பாடு ஒன்று தோற்றுவிக்கப்படுகின்றது என்கின்ற பேச்சு வந்து அரசியல் பரப்பில் இருந்தது. பிறகு இந்த ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணிப்போம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு முதலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணிப்போம் என்ற விடயம் வந்து பேசப்பட்டது. அதே மாதிரியான ஒரு பொருளில் இப்போ மீண்டும் இந்த விடயம் பேசப்பட்டிருக்கின்றது. அதாவது வந்து இந்த இரு பெரும் கட்சிகளாக இருக்கின்ற தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலில் அதிக ஆசனங்களை அல்லது அதிக வாக்களை கைப்பற்றின இரு பெரும் கட்சிகளாக இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக பயணித்து தமிழ் தேசிய பேரவையாக இந்த தேர்தலில் போட்டியிட்ட சைக்கிள் சின்னத்து கட்சி, அடுத்ததாக வீட்டு சின்னத்தில் போட்டியிட்ட தமிழரசு கட்சி. இப்போ இவர்கள் இணைந்தால் இந்த இனி ஆதரவு நிலைப்பாடு என்கின்ற இணையவட்ட ஆதரவு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற ஒரு கருத்து நிலைப்பாடும் இருக்குது. அப்போ இப்போ இவர்கள் இணைவார்களா இல்லையா என்கின்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த வகையில் இன்றைய தினம் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய பேரவையும் தங்களுடைய கலந்துரையாடலை மேற்கொள்வார்கள் என்று வெள்ளிக்கிழமை கலந்துரையாடல் மேற்கொள்வார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. அந்த வகையில் அவர்களுடைய கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. அதன் முடிவில் வந்து அவர்கள் இருவருமே, அதாவது சுமந்திரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுமே இந்த கலந்துரையாடல் பற்றின கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்று வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசக்கு என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொள்கை அளவு தான் நாங்கள் ஒன்று இல்லை, ஆனால் இவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டிலையும் இல்லை, ஆனால் ஆதரவு தெரிவிப்போம். ஆதரவு தெரிவிப்போம்னா என்ன அர்த்தம்னா, இந்த சபைகளை கைப்பற்றுகின்ற பொழுது அதற்கான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை இவர்கள் காட்டுவார்கள் என்கின்ற பொருள்படத்தான் அவர் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சுமந்திரன்ட்ட கேட்ட பொழுது என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதுக்கும் கொள்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, கட்சியினுடைய கொள்கைன்றது வேறு, உள்ளூராட்சி சபைகள் அமைக்கிறதுக்கு தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுன்றது வேறு. இதுக்குள்ள ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் ஒரு சமரச பேச்சுக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட பேச்சு வெற்றிகரமாக முடிந்து விட்டது என்ற பொருள்பட சுமந்திரன் தன்னுடைய கருத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய பதித்தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக வந்து என்னோட தொடர்பு கொண்டு தாங்கள் எங்களோட வந்து பேச விரும்புவதாக அறிவிச்சிருந்தார். குறிப்பாக தங்களுடைய பதிவு செயலாளர் சுமந்திரன் அவர்களும் தானும் எங்களோட பேச விரும்புவதாக, அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறதுக்கண்டு இணங்கியிருந்தோம். இந்த சந்திப்பு தொடர்பாக இங்கு வரைக்கும் நாங்கள் அது என்ன நிகழ்ச்சிகள் அமையப்போகிறதை பற்றி நாங்கள் பேசவில்லை. அந்த வகையில் வந்து இந்த பேச்சுவார்த்தையிலே வந்து எங்களுக்கு அழைப்பு விடுத்த தமிழரசு கட்சியுடைய தலைவரும் செயலாளரும் வந்து இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வடகிழக்கிலே தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைக்கிறது மிகவும் அவசியம். அந்த வகையிலே எங்களுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த அனைத்து சபைகளிலேயும், குறிப்பாக வடக்கிலே அனைத்து சபையிலேயும், கிழக்கிலேயும் கணிசமான சபையிலே வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை ஏற்படுத்தலாம். அந்த அறுதி பெரும்பான்மை ஏற்படுத்துவதற்கு ஒரு இந்த சபையில் ஆட்சி செய்வதற்குரிய ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கு தாங்கள்
பேச விரும்பினதாக கூறியிருந்தார்கள். அந்த வகையிலே நாங்கள் அவர்களுக்கு அந்த இடத்திலே சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எங்களோட பேசினவர்கள். அவர்கள் தேர்தல் காலத்திலே ஒருதலை பட்சமாக வந்து அறிவிச்சிருந்த தேர்தலுக்கு பிற்பாடு ஆட்சி அமைக்கிறதுக்கு சைக்கிள் கட்சியோடு தாங்கள் ஆட்சி அமைக்கப் போவதாக அறிவிச்சிருந்த சூழலில் நாங்கள் தேர்தல் முடிஞ்ச கையோடு அவர்களோடு பேசுவதற்கு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சியிலே நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு சொன்ன கருத்தை தான் நாங்கள் உங்களோடும் சொல்ல விரும்புகிறோம். அதாவது இந்த தேர்தலில் மக்கள் ஒரு தெளிவான ஆணையை தமிழ் தேசியத்துக்காக தான் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தமிழ் தேசியத்துக்காக கொடுத்த ஆணையும் தமிழ் கட்சிகள், விசேஷமாக தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய பேரவை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டதை வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்தி ஒரு ஆணையை வழங்குவதற்காக வாக்களிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியோ வேறு எந்த ஒரு தெற்கை சார்ந்த சிங்கள பேரினவாத கட்சிகளுக்கோ நம்முடைய மக்கள் வாக்களித்து ஆணையை வழங்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அனைவரும் வந்து மக்கள் மட்டத்திலே ஆணையை பெறுவதற்கு செயல்பட்டிருந்தோம். ஆகவே அதுதான் மிக முக்கியமான ஆணை. அந்த ஆணையை மீறுகின்ற வகையிலே எவரும் நடந்து கொள்ளக்கூடாது. அதாவது வடகிழக்கிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணையை வழங்கியிருக்கின்ற சூழலில் அந்த ஆணையை குழப்புற வகையில் எவருமே நடந்து கொள்ளக்கூடாதுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் உகந்த அணுகுமுறை நாங்கள் கொள்கை ரீதியாக இந்த தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள் கொள்கை ரீதியாக ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு கூட்டாக எதிர்காலத்தில் செயல்படுவது. அதுதான் இந்த ஆணைக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல். அது தவறுகின்ற பொழுது, அதாவது கொள்கை ரீதியாக நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாததாக இருந்தால், அல்லது எவரும் அந்த கொள்கை ரீதியாக இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை, வெறுமனே இந்த சபைகளில் வந்து பெரும்பான்மையை காட்டி சபையை கைப்பற்றுவது மட்டும்தான் நோக்கமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்க போகிறதில்லை. நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை. கொள்கையை விட்டு ஒரு இணக்கப்பாட்டு வெறுமனே ஆட்சி அமைக்கிறதுக்கும் பதவியை பெறுவதற்கும் எங்களுக்கு வருவதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை. மாறாக நாங்கள் ஒருதலைபட்சமாகவே ஒரு இணக்கப்பாட்டு இல்லாத இடத்துல நாங்கள் ஒருதலைபட்சமாகவே முடிவெடுத்திருக்கின்றோம். முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு நாங்கள் அந்த முதலிடத்தில் இல்லாவிட்டால் அந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு தவிசாளர் பதவியை பெறுவதற்கு எங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும். ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிக்கு உபதவிசாளர் பதவி பெறுவதற்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்றது அது எங்களுடைய ஒருதலைபட்சமான நிலைப்பாடு. கொள்கை ரீதியான இணக்கப்பாடு வருகின்ற பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய அந்த நிலைப்பாடு தொடர்பாக விட்டு கொடுப்புகளை கூட நாங்கள் செய்ய தயார். இப்போ உதாரணத்துக்கு வந்து சில இடங்களிலே வந்து எங்களுக்கு உபதவிசாளர் பதவியில் விட்டு கொடுப்பு செய்ய வேணும், தங்களுக்கு வேறு ஒரு தரப்புக்கு ஒன்று டிடிஎன்ஏக்கோ இல்லாட்டி ஐடிஏக்கோ உபதவிசாளர் பதவியும் அவசியம் என்று கேட்குற வந்து வேணுமென்றால் நாங்கள் அதை பரிசீலிக்க தயார். ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டு இருந்தால் மட்டும்தான். அப்படி இல்லாத இடத்துல வந்து நாங்கள் இந்த ஒருதலைபட்சமான நிலைப்பாட்டை தாண்டி நாங்கள் வேறு எதை பற்றியும் நாங்கள் கதைக்க தயாரில்லை. ஏன்னா கதைக்க வேண்டிய தேவையும் இல்லை. எங்களுடைய நிலைப்பாட்டு ஜனநாயகத்தை முழுமையாக கடைபிடிக்கின்ற ஒரு நிலைப்பாடு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நாங்கள் சொன்னது, நாங்கள் எப்போ உங்களோட ஒரு கொள்கை ரீதியான நிலைப்பாட்டுக்கு வருகிறோமோ அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆசனங்களையும் எங்களுடைய ஆசனங்களுடைய எண்ணிக்கையும் நாங்கள் கூட்டி பார்க்குறதுக்கு தயார். அதை கூட்டி பார்க்காமல் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு நிலைப்பாட்டு இல்லாமல் நாங்கள் கூட்டி பார்க்குறதுக்கு தயார் இல்லை. ஏனென்றால் உதாரணத்துக்கு வந்து ஒரு சில சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் நாங்களும் இணைந்ததாக இருந்தால்
தமிழரசு கட்சிக்கு கிடைச்ச அந்த சபையில் கிடைச்ச எண்ணிக்கைக்கும் விட கூடுதலாக இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை ஏற்படுத்தாமல் நாங்கள் அப்படி கூட்டி பார்க்குறதுக்கு தயாரில்லை. நாங்கள் உண்டாகினால் மட்டும்தான், கொள்கையிலே நாங்கள் ஒரு அலையன்ஸாக ஒரு அணியாக சேர்ந்தால் மட்டும்தான் நாங்கள் அப்படி கூட்டி பார்த்து நாங்கள் தமிழரசுக்கும் கூட ஆசனங்கள் வச்சிருக்கிறோம் என்று நாங்கள் கருத தயாரே தவிர, அல்லாட்டி தமிழரசு கட்சிக்கு தான் அந்த சபை முதலாம் இடத்துல இருக்கிறதாக இருந்தால் அவைக்குத்தான் அந்த சபை அமைக்கிறதுக்கு உரிமை இருக்கின்றதை நாங்கள் மிக தெளிவாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் தமிழரசு கட்சியிடம் சொன்னாங்கள், இந்த நிலைப்பாட்டை விட்டு நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில விட்டு கொடுப்புகளை செய்கிறதாக இருந்தால், உதாரணத்துக்கு அவ கேட்க பார்த்தவை சாவைச்சேரி நகரசபையில் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஆசனங்களில் சமம், ஆனால் வாக்குகளில் எங்களுக்கு கூட அந்த இடத்துல பங்கிடலாமோண்டு கேட்ட இடத்துல நாங்கள் சொன்னாங்க, கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை. நாங்கள் சாவச்சேரி நகர சபையை அது எங்களுடைய என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம். அது நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய தவிசாளர் பதவியை கொடுக்க தயாரில்லாட்டி அது உங்களோட முடிவு, அது நீங்கள் எடுக்கிற முடிவு, அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல இல்லாட்டி முதலிடத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கும் டிடிஎன்ஏக்கும் இடையில் ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாடு இல்லாத இடத்துல நாங்கள் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கிறத நாங்கள் எந்த ஒரு இடத்துல விட்டு கொடுக்க போகிறோம் இல்லை, மாறாக நாங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்றதை நாங்கள் தெளிவாக சொன்னோம். மேலதிகமாக கொள்கை ரீதியாக தமிழரசு கட்சி எதிர்காலத்தில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாராக இருந்தால் நாங்கள் அந்த இடத்துல இன்றைக்கு நாங்கள் நாளைக்கு என்ன இந்த ஆட்சி அமைக்கிறது தொடர்பாக அடுத்திருக்கிற நடைமுறையிலே வரப்போகிற விடயங்களில் நாங்கள் அந்த நேரத்தில் வேணுமென்றால் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் சிந்திக்க தயார். அப்படி இல்லாமல் இந்த ஒருதலை பட்சமாக நாங்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு தான் நாங்கள் கடைப்பிடிப்போம் என்றதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் நாங்கள் பேசியிருக்கிற இடத்துல இதுவரைக்கும் நாங்கள் அவர்களுக்கும் இதே கருத்தை தான் சொன்ன நாங்கள், ஆனால் இதுவரைக்கும் அவர்களோடும் எங்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு வரவில்லை. ஆகவே எங்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் ஒருதலை பட்சமாக எடுத்த நிலைப்பாட்டை தான் நாங்கள் கடைப்பிடிப்போம். இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலே இன்று 5 மணியிலிருந்து, ஆனால் இறுதியாக 5:30 7:30 வரைக்கும் நீண்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை தற்போது முடிந்திருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே நிர்வாகங்களை அமைப்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தை. அது உருவாவதற்கு காரணம், இந்த தேர்தல் முடிந்த கையோடு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடொன்றை வெளிப்படையாக சொல்லியிருந்தோம். அதாவது ஒவ்வொரு சபையிலேயும் எந்தெந்த கட்சிக்கு அதிகூடிய உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி அந்த சபையிலே நிர்வாகங்களை அமைப்பதற்கு மற்ற கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்பது. இந்த பொதுவான கோட்பாட்டை நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரோடும் 2 சுற்று பேச்சுவார்த்தையிலே பேசியிருக்கிறோம். பொதுவாக அவர்களும் அதுக்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு கூடுதலாக அப்படியாக ஒரு கட்சிக்கு நிர்வாகத்தை அமைப்பதற்கு, அதாவது தவிசாளர் பதவிக்கு மற்ற கட்சி ஆதரவளிக்கிற போது அந்த சபையிலே மற்ற கட்சிக்கு கணிசமான ஆசனங்கள் இருந்தால் அவர்களுக்கு பிரதி தவிசாளர் பதவி கொடுக்கப்படும் என்பதும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு ஏற்றுக்கொண்ட விடயம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேசின போது அப்படியாக பார்க்கிற வேளையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு வடகிழக்கிலே 35க்கு மேற்பட்ட சபைகள் எங்கள் வசமாக வரும்.
ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒரு சபைதான், வவுனியா மாநகர சபை மட்டும்தான் அவர்களுடைய மாநகர முதல்வராக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. அதன் காரணமாக அவர்கள் இன்னும் 4 சபைகளிலே ஒரு நல்லெண்ண சமிஞ்சையாக தங்களுக்கு தவிசாளர் பதவியை கொடுக்க முடியுமா என்று கேட்டிருந்தார்கள். நாங்கள் அது சம்பந்தமாக ஆராய்கிறோம். உள்ளூரிலே ஒவ்வொரு சபை இருக்கிற இடத்திலே எங்களுடைய கிளைகளோடு நாங்கள் பேசுகிறோம். எங்களுடைய கட்சி அரசியல் குழு எடுத்த தீர்மானத்துக்கு விதிவிலக்காக அது அமையும் என்ற காரணத்தினாலே அப்படியாக ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் அரசியல் குழுவிலே அது ஒரு தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். சில வேளைகளிலே அப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது இன்னமும் தீர்ந்ததாக இல்லை. ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நாங்கள் அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறோம். இப்படி இருக்கிற போது சில நாட்களுக்கு முன்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர் கௌரவ ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் தானாக ஒரு அறிவிப்பை செய்திருந்தார். அதாவது நாங்கள் சொன்ன அதே கோட்பாடு தான், எந்தெந்த சபையிலே எந்தெந்த கட்சிக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கே அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் ஆதரவு அளிப்போம். அது தாங்களாக சுயமாக எடுக்கிற முடிவாக அவர் அறிவித்திருந்தார். இணக்கப்பாட்டோடு சேர்ந்து இயங்குவதாக இருந்தால் கொள்கை அளவிலே ஒரு இணக்கப்பாடு முழுமையாக ஏற்பட வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். அவர்களுடைய நிலைப்பாடு, நிர்வாகங்கள் அமைப்பது சம்பந்தமாக அவர்களுடைய நிலைப்பாடும் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலைப்பாடும், ஏற்கனவே என்று சொல்கிற போது இந்த தடவை மட்டுமில்லை, 2018லேயும் நாங்கள் இதே நிலைப்பாட்டை தான் அறிவித்திருந்த நாங்கள், எங்களுடைய நிலைப்பாடும் ஓரளவு ஒரே மாதிரியாக இருந்த காரணத்தினால்தான் எங்களுடைய தலைவர் அவர்களோடு இது சம்பந்தமாக பேச வேண்டும் என்று அவர்களை அழைத்த போது அவர்கள் உடனடியாக அதற்கு இணங்கி இன்று எங்களோடு பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள். அப்படியாக எந்தவித மறுப்பும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் நேரடியாக பேச வந்தமைக்காக முதலிலே இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தலைவர் கூட்ட ஆரம்பத்திலேயே அதனை அவர்களுக்கு தெரிவித்தார். நாங்கள் பேசின போது அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடாக அதனை அறிவித்ததாக சொன்னார்கள். அது எங்களுக்கு தெரியும். நேற்று முன்தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரோடு நடந்த பேச்சுவார்த்தையிலேயும் அதையே தாங்கள் சொன்னதாக எங்களுக்கு சொன்னார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் எங்களுக்கு அதையே தான் அறிவித்திருக்கிறார்கள். ஆகையால் இப்பொழுது நிர்வாகங்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சபைகளிலே நிர்வாகங்கள் அமைக்கப்படுகிற போது எங்களுடைய நிலைப்பாடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடைய நிலைப்பாடும் ஏறத்தாழ ஒரே நிலைப்பாடாக இருக்கிற காரணத்தினாலே அந்த அடிப்படையிலே தான் சபைகள் அமைக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அல்லது உறுதியாக கூட சொல்லலாம். அந்த அடிப்படையிலே சொல்லலாம். இதை ஒரு இணக்கப்பாடாக அவர்கள் அறிவிக்க விரும்பவில்லை. ஆகையினாலே அது இணக்கப்பாடு இல்லை என்றே நாங்கள் வைத்து கொள்ளலாம். ஆனால் இணங்கி இருக்கிறோம். அதாவது அவர்களுடைய நிலைப்பாடும் எங்களுடைய நிலைப்பாடும் ஒரே நிலைப்பாடு, சபைகள் அமைக்கிற விடயத்திலே. கொள்கை சம்பந்தமான விடயங்களை பற்றி நாங்கள் இன்றைக்கு பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் ஓரளவு மக்கள் நலன் சார்ந்து, தமிழ் மக்களுடைய எதிர்காலம் சார்ந்து தலைவர் அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். நாங்கள் இணங்கி செயற்படுவதற்கான வழிவகைகளை ஆராய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அவர்கள் அதுக்கு பெரிதாக மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆகையினாலே
நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையை எங்களுடைய மத்திய செயற்குழுவுக்கும் தெரிவித்து அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமான விடயத்திலே எங்களுடைய மத்திய செயற்குழு 7 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்திருக்கிறது. அதற்கும் இன்றைய பேச்சுவார்த்தையின் அடிப்படையை தெரிவித்து நாங்களும் ஒரு முடிவெடுத்து எதிர்வரும் நாட்களிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் ஒருமித்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் இணங்குவதா குறிக்கோளாக வைத்து பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படியான ஒரு முன்மாதிரியான செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசுகின்ற பொழுது கொள்கைகளில் எந்த விதமான விட்டுக் கொடுப்பும் செய்ய போவதில்லை என்று சொல்லியிருந்தார். இப்பொழுது நீங்கள் இணைந்து செயற்படுவது தொடர்பாக எதிர்காலத்தில் பேசப்படும் என்கின்ற பொழுது ஒற்றையாட்சி என்கின்ற இந்த பதத்தை முழுமையாக நிராகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அவர்கள் விட்டுக் கொடுப்பு செய்யாவிட்டால் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு தமிழரசு கட்சி தயாரா? ஆம், நாங்களும் எந்த விட்டுக் கொடுப்புக்கும் தயாரில்லை. ஒற்றையாட்சி அடிப்படையிலே நாங்கள் எந்த அரசியலமைப்புக்கும் இணங்கப் போவதில்லை. நாங்கள் தான் சமஷ்டி கட்சி. எங்களுடைய கட்சியுடைய பேரே சமஷ்டி கட்சி. நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். அதிலே எந்த விதமான விட்டுக் கொடுப்புக்கும் இடமில்லை. இன்றைய தினம் சந்திப்பில் ஏதாவது மனக்கசப்புகள் மனஸ்தாபங்கள் உடைய பேச்சுக்கள் பேசப்பட்டது? இல்லை, எதுவுமே இருக்கவில்லை. மிகவும் நண்பக தன்மையோடு இப்படி சந்தோஷமாகத்தான் பேச்சுவார்த்தை நடந்தது. எந்த விதமான மனக்கசப்பும் இருக்கவில்லை. மிகவும் வெளிப்படைத்தன்மையோடு பல விஷயங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறோம். எங்களுடைய இந்த ஒருமைப்பாடு எதிர்காலத்திலே கைகூடுவதாக இருந்தால் பல விஷயங்களை நாங்கள் மனந்திறந்து இப்படியாக பேச வேண்டிய சூழ்நிலைகள் அவசியம். அப்படி பேசுகிற போது நம்பகத்தன்மையை பேணுவதற்காக நாங்கள் எல்லா விடயங்களையும் பகிரங்கமாக சொல்லிக்கொண்டும் இருக்க முடியாது என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இருதரப்பினரும் மக்களுடைய நலன் சார்ந்து நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறோம். ஆகையினாலே எங்களுடைய அணுகுமுறைகள் சம்பந்தமாக கொள்கை நிலைப்பாட்டிலே இருதரப்பினரும் ஒற்றையாட்சியை முட்டாக நிராகரித்த தரப்புகள். அணுகுமுறைகள் சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். ஆகையினாலே அதை பற்றியும் நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே பேசுவோம் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த தேசிய மக்கள் முன்னணி முன்னிலையில் இருக்கிற சபையில் நீங்கள் தவிசாளர்களுக்கு போட்டியிடுவீர்கள், அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதிக ஆசனம் அது நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் தானே. அதான் எங்களோட நிலைப்பாடு. நாங்கள் தான் முதல்ல சொன்னாங்க யார் யாருக்கு கூட ஆசனம் இருக்கோ அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம். சாவகச்சேரி நகர சபையில் வாக்கு அடிப்படையில் அவர்களுக்கு வாக்கு அடிப்படையில் கூட இருக்கு. சாவகச்சேரி நகர சபையில் 2 தரப்பினருக்கும் சம எண்ணிக்கையான உறுப்பினர்கள் இருக்கிற காரணத்தினாலே அதை எப்படி கையாள்வது என்பதை பற்றி நாங்கள் பிறகு தீர்மானிப்போம். இந்த சந்திப்பில் டிடிஎன்ஏ அன்றைக்கு மௌனியான கூடி வந்து தமிழக கட்சியின் உடன்பாடு இல்லைன்ற மாதிரி அறிவிச்சிருக்கீங்க. நீ அதை வச்சு நான் பதில் சொல்லலாது. டிடிஎன்ஏ அதை எங்களுக்கு சொன்னால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். நான் இப்போ இதுக்கு பதில் சொல்ல போனால் அவர்கள் சொல்வார்கள் எங்கே நாங்கள் அப்படி சொல்கிறோம், நாங்கள் அப்படி சொல்லலையே, யாரோ கேட்ட கல்விக்கு நீங்கள் என் பதில் சொல்கிறீங்களேன்னு. ஆனபடியால் நான் இதுக்கு பதில் சொல்லலாது. அவர்கள் எங்களுக்கு அப்படி எதுவுமே சொல்லவில்லை. ஆனபடினால அதை பற்றி நான் பதில் சொல்ல போகிறது. யாழ்ப்பாண மாநகர சபையில் தமிழரசு கட்சி மேயர் எடுத்து பிரதி மேயரை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு விட்டுக் கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் நாங்கள் எங்களுடைய 2வது கோட்பாடாக அதை சொல்லியிருக்கிறோம். அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. அவர்களும் அதிலே பேசுகிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினோடு இன்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தையிலே அந்த பிரதி தவிசாளர் என்ற விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. அவர்களுடைய மனதிலே ஒரு குறித்த கட்சிக்கு நிர்வாகத்தை கையளிப்பது என்பதுதான் அவர்களுடைய சிந்தனை.
ஆகவே அவர்களோடு பிரதி தவிசாளர் என்ற விடயம் பற்றி ஒரு ஒருமைப்பாடுன்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய நிலைப்பாட்டிலே அது ஒரு விடயம் அல்ல. தமிழ் தேசிய பரப்புக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளோடு மட்டும்தான் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்கின்ற முடிவில் தமிழரசு கட்சி இருக்கிறதா அல்லது தேவைப்பட்ட நாங்கள் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன். நான் தமிழ் தேசிய கட்சிகள் என்ற சொல்லாடலை விட்டு விலகி இருக்கிறதுக்கான காரணம், வடகிழக்கிலே 2 முஸ்லீம் கட்சிகளோடும் எங்களுக்கு ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு சில இடங்களில் நாங்கள் ஒப்பந்தங்கள் கூட கைச்சாத்திட்ருக்கிறோம். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கூட பாரிய விட்டுக் கொடுப்புகளுக்கும் தயாராக இருந்திருக்கிறார்கள். உதாரணத்தை சொன்னால் மூதூர் பிரதேச சபையிலே அங்கே சனத்தொகையை பார்த்தால் 60% மேலே முஸ்லீம் மக்கள். ஆனால் நாங்கள் அதனை 2 வருடம் எங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் முதலாவது 2 வருடங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படியாக பல விட்டுக் கொடுப்புகள் ஓடு நாங்கள் அப்படியான செயற்பாட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். நாங்கள் தமிழ் பேசும் மாநிலம், வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் ஒரு மாநிலம் என்ற அடிப்படையிலே தான் அந்த மாநிலத்திலே சமஷ்டி அதிகாரங்களை கோருகிற ஒரு கட்சி. அப்படி இருக்கிற போது கிழக்கை விசேஷமாக பார்த்தால், வடக்கிலேயும் மன்னார் முசலி பகுதிகளை பார்த்தால் தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்களும் இதிலே அடங்குவார்கள். நாங்கள் அப்படியான ஒரு அதிகார பகிர்வை கேட்கிற போது அவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டோடு தான் நாங்கள் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் அப்படியான ஒரு செயற்பாட்டுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். சந்திப்பு உங்களுக்கு சாதகம் என்று சொல்லி கருதலாம். சந்திப்பு நல்லது. ஏனென்றால் நாங்கள் சண்டபிடிக்கையிலே நாங்கள் அடிப்படையில் தானே அதனுடைய நல்ல எந்த சந்தர்ப்பத்திலையும் என்பிபி ஆதரவை தமிழரசு கட்சி பெற்றுக்கொள்ளாது என்று சொன்னால் நாங்கள் என்பிபியிட்ட ஆதரவு கேட்க மாட்டோம். அது நாங்கள் எடுத்த முடிவு. தேர்தலுக்கு முதலே நாங்கள் தெளிவாக அறிவித்த ஒரு முடிவு. மாநகர சபையின் முதல்வர் யார் என்று தீர்மானித்து விட்டார்? இல்லை, இன்னும் தீர்மானிக்கல. சந்திப்பு தொடருமா? சாரி, இந்திய சந்திப்பு இந்த தொடர்ச்சியாக தொடருமா சந்திப்பு? இல்லை, இது நிர்வாகங்கள் அமைக்கிறது சம்பந்தமாக இந்த ஒரு சந்திப்பு போதும். இணக்கப்பாடு என்று அவர்கள் சொல்ல விரும்ப இல்லை. நான் சொன்னது ஆனபடியாக நானும் அதை மீறி சொல்ல விரும்ப இல்லை. ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடும் எங்களுடைய நிலைப்பாடும் ஏறத்தாழ ஒரே நிலைப்பாடாக இருக்கிறது. ஒரே நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனபடினால் அந்த ஒரு நிலைப்பாட்டிலே தான் சபைகள் அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.